மாம மச்சான் பற்றி யாராவது படம் பண்ணுறாங்களா யோசிச்சுருக்கேன். ரன்னில் கொஞ்சம் தொட்டு விட்டுட்டாங்க. நான் ஒரு புத்தகத்தில் படித்த ஒரு இதுதான், ஒரு நடிகை ஒருத்தர் இங்கேருந்து ஹைதராபாத் போகும்போது சசிகுமார் சார் கூட பண்ணுறேன். ஓகே சார். அந்த படம் வந்து ஒரு பூமாரி படம் தான். மாரியோட மனசை உலகத்துக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு தான் நான் சினிமாவுக்கே வந்தேன். சொல்லாமலே ரோஜா கூட்டம் டிஷ்யூமுக்கு அப்புறம் தான் நான் அதை பண்ண முடியும். சொல்லாமலே பண்ணுறப்போ வந்து கிரிக்கெட் ஆடிட்டு போயிருக்கேன். இதில் ஓகே ஷூட்டிங் வந்து ஜெயண்டினி வந்து முதல்ல மியூசிக் டைரக்டராக தான் உள்ளே வர்றாரு. ப்ரொடியூசர் வந்து வேண்டாமே, நீங்கள் ரோஜா கூட்டம்னு ஒரு படம் பெரிய ஹிட் கொடுத்துட்டு எதுக்கு நீங்கள் புது கூட போகிறீங்கன்னாரு. அன்றைக்கி சிவப்பு மஞ்சள் பற்றி கதையை கேட்ட உடனே எனக்கு ஃபஸ்ட்டு பண்ணது ஜி பிரகாஷ் தான். ஒரு கதையை வந்து ஒரு ஆக்டராக பார்க்காம ஒரு டைரக்டராக பார்க்கறது தான் இதை அக்செப்ட் பண்ணிட்டாரு. இதுக்கான மீனிங் என்னங்கிறது நீங்கள் படம் வந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா டேரக்டர் சசி சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். உங்களோட படங்கள் ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து பெரிய ஃபேன். ஸோ சின்னதாக ஒரு டீகோட் மாதிரி போயிடலாம் சார். உங்களோட கேரக்டர் ஆக்ஸ், அதாவது ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிவப்பு மஞ்சள் பச்சையில எடுத்துக்கலாம். எப்படி சார் டெவலப் பண்ணுறீங்க? அந்த ஈகோ கிளாஷே வந்து பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. அது இல்லாமல் லிஜோமல் அவங்களோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேலன்ஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன இன்ஸ்பிரேஷன் சார் அதுக்கு முன்னாடி போச்சு? ஒன்றும் இல்லை, ஒரு ரைட்டர் வந்து என்கிட்ட கேட்டேன், சசி உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்ட்டு. இல்லை சார், நான் அந்த டைமில் நான் ஏடியா இருக்கிற சமயத்தில் இல்லை சார், நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன், நான் எப்படி சார் இப்போ கல்யாணம் பண்ணுறேன்? இல்லை, நான் ரீசெண்ட்லி ஐ மேரீடு. இப்போ நான் என் ஒய்ஃபுக்கு ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கிறான். அவங்க கூட வந்து நான் ஃப்ரெண்டாகவும் இருக்க முடியுது, அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு குருவாகவும் என்னால் இருக்க முடியுது அப்படின்னு. ஆனால் அதே விஷயம் என் தம்பிகிட்ட இருக்க முடியல. தம்பிகிட்ட வந்து ஃப்ரெண்டாக இருக்கவே முடியல. உனக்கு குருவாக வேணால் இருக்கலாம், அண்ணனா மாறினா இருக்கலாம், ஆனால் ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியல. மச்சாங்கிட்ட அது இருக்க முடியுது. ஸோ மச்சாங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு. ஸோ அப்போ தான் தாட் வந்துச்சு எனக்கு, மாம மச்சானை பற்றி ஒரு கதை பண்ணணும்னு அப்போ இருந்துச்சு. அந்த மாம மச்சான் வந்து பார்த்தீங்கன்னா ரன் படத்துலையும் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதோட அப்போ வந்து நான் என்னன்னா, நான் யோசனை பண்ண, இது மாம மச்சானை பற்றி யாராவது படம் பண்ணுறாங்களா யோசிச்சு மட்டும். ரன்னில் கொஞ்சம் தொட்டு விட்டுட்டாங்க. சரி, நல்ல வேலைடாப்பா அப்படின்ட்டு நான் முழுசாக பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணதான். அண்ட் பிச்சைக்காரன் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ஒரு பணக்கார ஹீரோ அண்ட் அவர் வந்து அம்மாக்காக அவ்வளோ போறாரு. அட் த சேம் டைம் ஒரு ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணக்கூடாது. அதுலேயே வந்து ஒரு ஹீரோயிசமுக்கான ஒரு மூமெண்ட் இருக்கு சார். அந்த லைன் எங்கே சார் பிடிச்சிங்களே? அதுக்கான எல்லாமே நான் வந்து கிராஸ் பண்ணி வந்ததான். நான் ஒரு புத்தகத்தில் படித்த ஒரு இதுதான், ஒரு நடிகை ஒருத்தர் இங்கேருந்து ஹைதராபாத் போகும்போது அவங்க வந்து பிஸ்னஸ் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த ஆக்டர் ஆமாம் எக்கானமிக் கிளாஸ்லாம் வந்து இது வாங்கிட்டு போகிறாங்க. வாட் இஸ் இட், சைன் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு. ஓகே. ஆனால் அந்த அம்மாவுக்கு பக்கத்தில், அந்த ஆக்டருக்கு பக்கத்தில் ஒருத்தன் தாடி வச்சுட்டு உட்காந்து பிஸ்னஸ் இந்தியா படிக்கிறான். திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான் அந்த லேடியை. ஓகே. அடுத்த நாள் ஹைதராபாத்தில் ஒரு இடத்துல ஷூட்டிங், பிர்லா மந்திர்னு ஒரு இடத்துல ஷூட்டிங்கு. அப்போ ஹேர் ட்ரெஸ்ஸர் பொண்ணு வந்து, அம்மா நேற்று உங்கள் கூட ட்ராவல் பண்ணார்ல, இங்கே உட்காந்துருக்கேன், பார்த்தா பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு. ஏன்னா பைத்தியமாங்க நீங்கள், நான் இங்கே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன், நான் எப்படி இங்கே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண முடியும், நீங்கள் வேறு யாரையும் பார்த்துருக்கீங்க அப்படின்னு. 2 நாள் கழிச்சு கோல்கொண்டா ஃபோர்ட்டில் ஷூட்டிங், அங்கேயும் அவன் பிச்சை எடுக்கிறான். அப்போ ப்ரொடெக்ஷனுக்கு வந்த போலீஸை வச்சு செக் பண்ண, யார் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு அவர் மிரட்டி கேட்கும்போது தான் அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நான் திருப்பூரில் வந்து 3 ஃபேக்ட்ரி இருக்குது, டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரி இருக்குது, இவ்வளோ தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு குணமாகணும்னு வேண்டிக்கிட்டேன், குணமாயிடுச்சு. அதனால இப்போ நான் 3 வருஷமாக 6 மாதம் பிச்சை எடுக்கிறேன், 6 மாதம் நான் தொழில் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து என்னுடைய வாய்ஸ் ஓவராக படத்துக்கு கடைசியாக வரும். ஓகே சார், ஒரு நிஜமான இன்சிடென்ட். சூப்பர் சார். சார் சமீபத்தில் தமிழ் சினிமா நிறைய வில்லேஜ் ஓரியன்டட் மூவிஸ் வருது, வாழை மாதிரி. ஆனால் பூ மாதிரி படங்கள் ஏன் சசி சார் இன்னும் பண்ணல? என்னோட அடுத்த படம் வந்து சசிகுமார் சார் கூட பண்ணுறேன். ஓகே சார். அந்த படம் வந்து ஒரு பூ மாதிரி படம் தான். கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக அது வந்திருக்கு. உங்களுக்கும் அது ரொம்ப பூ மாதிரி, பூவை விட பல மடங்கு உங்களையும் பாதிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். சார் பூ வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் படம் சார்? உங்களோட கெரியரில் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. பூ படம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான், அந்த மாரியோட மனசை உலகத்துக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு தான் நான் சினிமாவுக்கே வந்தேன். ஓகே. ஆனால் சொல்லாமலே ரோஜா கூட்டம் டிஷ்யூமுக்கு அப்புறம் தான் நான் அதை பண்ண முடிஞ்சது. ஓகே சார். லாஸ்ட் செக்மெண்ட் ஒரு ரேபிட் ஃபயர் தான். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண ஹீரோஸ் பற்றி நீங்கள் ஜஸ்ட் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்ல போகிறீங்க. ஸோ டிஷ்யூமில் ஜீவா சார் பற்றி விஷயம். ஜீவா வந்து நான் சொல்லாமலே பண்ணுறப்போ வந்து கிரிக்கெட் ஆடிட்டு போயிருக்கேன். இதில் ஷூட்டிங் வந்து அப்போ அவரே வந்து ஹீரோவாக பண்ண வச்சது வந்து எனக்கு கொஞ்சம் என்ன
ரொம்ப என்ன ரொம்ப சின்ன பையனை ஹேண்டில் பண்ணுற மாதிரி நான் ஹேண்டில் பண்ணேன். ஓகே ஓகே. ஸ்ரீகாந்த் சார். ஸ்ரீகாந்த் வந்து அவர் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. ஆனால் வந்து எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் வந்து மறுத்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் மனசாட்சி சொல்லுது இவன் கரெக்டாக இருப்பான்னு சொல்லுது. ஆனால் வேணும்னே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி என் மனசு கூட விளையாண்டு மனசு ஜெயிச்ச இடத்த தான் ஸ்ரீகாந்த் பிடிச்சிருக்காரு. ஓகே சார். விஜய் ஆண்டனி சார். விஜய் ஆண்டனி வந்து முதல்ல மியூசிக் டைரக்டராக தான் உள்ள வர்றாரு. ஆமாம், ஒரு ஷோரீல் வந்து கொடுத்தாரு. கேட்டவொடனே இப்போ பிடிச்சிருந்தது. ப்ரொடியூசர் வந்து வேண்டாமே நீங்கள் ரோஜா கூட்டம்னு ஒரு படம் பெரிய ஹிட் கொடுத்துட்டு எதுக்கு நீங்கள் புது ஆளை விட போகிறீங்கன்னாரு. இல்லை சார் நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணி காமிச்சேன். ஸோ ப்ரொடியூசருக்கு பிடிச்சது. ஸோ என் நம்பிக்கை பொய்க்கல. ஸோ என் நம்பிக்கையை ஒருத்தரை ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம். அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஏமாத்தாமல் இருக்கணும்ல, அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கர் தான் விஜய் ஆண்டனி. ஓகே சார். ஜிவி பிரகாஷ் அண்ட் சித்தார்த் இந்த காஸ்டிங்கே பயங்கரமா இருந்துச்சு. ஸோ எப்படி நீங்க தாட் ப்ராசஸ் வந்தீங்க? அந்த ரெண்டு பேரும் என்ன யூனிக்னஸ் இருக்கு? எனக்கு என்னது அந்த சிவப்பு மஞ்சள் பற்றி கதையை கேட்ட உடனே எனக்கு இது பண்ண உடனே எனக்கு ஃபஸ்ட்டு நான் புக் பண்ணது ஜிவி பிரகாஷ் தான். ஏன்னா ஒரு 19 வயசு பையனுடைய லுக்கில், ஏன்னா ஒரு 19 வயசு பையன் தான் இப்படி வந்து பைக் ஓட்டிட்டு எகத்தளவா பேசிட்டு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு மெச்சூரிட்டி வந்துடும் இல்லையா. ஸோ எனக்கு ஹீரோ வந்து முதல்ல ஃபிக்ஸ் பண்ண சித்தார்த்தா ஜிவி பிரகாஷ் தான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஏன்னா அந்த ஏஜ்ல யாருமே இல்லை. அதுக்கப்புறம் சித்தார்த்தா வந்து யாரெல்லாம் வந்து இந்த டிராஃபிக் போலீஸ் இது பண்ணலை, ரோல் பண்ணலையோ அப்படி சூஸ் பண்ணதில் இது இன்னும் வந்து ஒரு ரஃப்பான ரோலில் பண்ணாமல் இருக்காரு. யார்? சித்தார்த். ஸோ அதனால் அவரை கொண்டு வந்தேன். அதை ரொம்ப அழகாக பண்ணார். சித்தார்த்திட்ட என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ இன்னோவேட்டிவான எவ்வளோ ப்ரோக்ரெசிவ் தாட்டோட ஒரு சப்ஜெக்ட் கொண்டு போனாலும் இஸ் த ரைட் பர்சன் டு டூ தட். ஓகே. ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பார் பிச்சைக்காரன் எனக்கு வந்தது பட் நான் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம் என்ன சொன்னா சார்? ஏன் வேணாம்? அது வந்து அவர்கிட்ட சொன்ன வெர்ஷன் வேற. அவர்கிட்ட சொன்ன வெர்ஷனில் வந்து அதுதான் வந்து ஆல்மோஸ்ட் அதுதான் வந்து நான் கடவுளாக வந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. அதனால நான் அதை அப்படியே நிறுத்திட்டு கமர்ஷியலாக பண்ணது தான் விஜயகாந்த். ஓகே சார். 5 பரத் சார். பரத் பரத் அந்த கதையை கேட்டவுடனே யார் ஹீரோ பண்ணுறது அப்படிங்கும்போது பாடியை மாற்றிட்டு வந்து நின்னப்ப அப்படிதான் உள்ளே வந்தார் அவர். ஓகே. பரத். ஸோ இஸ் வெரி ஹார்ட் ஒர்க். ஓகே சார். நீங்கள் சொன்ன அந்த சசிகுமார் சார் இப்போ எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க பார்த்துட்டு, அவர்கிட்ட பார்த்த நல்ல விஷயம். நான் இன்னும் அவர் கூட இன்னும் ஷூட்டிங் போக ஆரம்பிக்கல. ஆனால் பார்த்த வரைக்கும் வெரி என்ன வெரி டவுன் டு அர்த், வெரி என்ன ரொம்ப வெரி ஹியூமன்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு கதையை வந்து ஒரு ஆக்டராக பார்க்காம ஒரு டைரக்டராக பார்த்து தான் இதை அக்செப்ட் பண்ணிட்டாரு. இதுக்கான மீனிங் என்னங்கிறது நீங்கள் படம் வந்த பிறகு. கண்டிப்பாக சார். சார் லாஸ்ட் கொஸ்டின். இப்போ ஏஐ வந்து எல்லாத்துமே டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. சினிமாலையும் ஏஐ நிறைய வருது. அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டியது இல்லை. அது வந்து நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக வந்திருக்கிற ரொம்ப என்ன சொல்றது, தட்ஸ் அ பூன். அது ஒரு வரம். அது அதை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ராஜா சார் சொல்லியிருக்காரு ஏஐ கூட நான் போட்டி போட போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து ஒரு நல்ல சைனாக எடுத்துக்கலாம் சார். ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கு. தேங்க்யூ சார்.